ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பாண்டியன் இன்னுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நீ மெக்கானிக் ஷாப் போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு சோழன் கிட்ட கேட்கவும், சரிண்ணே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்த்துட்டு வர்றாரு. கடைலாம் க்ளோஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் கடையில் வேலை செய்கிற கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இல்லை, அண்ணன் அப்போவே வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி வானதி கூட தான் வெளியில் போயிட்டு வந்தாங்க. ஆனால் திரும்ப கடைக்கே வரலை. அதனால் நானே கடையை சாத்திட்டு வந்துட்டேன். ஃபோன் பண்ணாலையும் ஃபோன் போகவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்ட சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்கு பதறி அடிச்சுட்டு வராங்க. ஆனால் அவன் வானத்தையை ட்ராப் பண்ணுறதுக்காக போனானா, இன்னுமே வரலன்னு அந்த கண்ணன் தானே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒருவேளை அவங்க அப்பாவும் அந்த பொண்ணோட அண்ணாவும் சேர்ந்து ஏதாச்சும் மாண்டினை பண்ணிட்டாங்களோ, நான் இப்போவே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பவும், உடனே நிலா இருந்துட்டு, நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. வானத்தையும் பாண்டியனும் லவ் பண்ணுறாங்க தானே, இதில் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் எங்கேருந்து வந்தாங்க, உங்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியாதுல்ல. வீட்டுக்கு அவங்க அண்ணன் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான். வானதி இனிமே பாண்டியன் கூட பேசக்கூடாது, உங்கள் தம்பியை கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அண்ணன் மேலே கை வச்சதுனால நானும் அடிச்சிட்டேன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எதுக்காக கை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழனை திட்டவும், நானும் உங்கள் கூட வரேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வானதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.